ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுகர் பீட் வச்சு இப்படி அவுட்லைன் கொடுக்கும்போது ஷார்ப் எட்ஜெலாம் வந்து நம்ம எப்படி கொண்டு வரது, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கேப் இல்லாத எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, நம்ம சுகர் பீட்டில் போட்டுட்ருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் த்ரெட்டு கட் ஆகிட்டு எப்படி நம்ம வந்து கேப் இல்லாத ஃபில் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே இந்த மாதிரி பேக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம த்ரெட்டில் போடுற அந்த நாட் வந்து மேலே வராத இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பீடாக வந்து கொடுத்துட்டு வாங்க, கேப் இல்லாத கொடுக்கணும் சுகர் பீட் கொடுக்கும்போது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு லீஃபில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து முடிக்கும் போது இப்படி சைடில் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பீடை தள்ளிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா வரும். பாருங்கள், அந்த ஷார்ப்பில் வந்து 3 பீடு கரெக்டாக இருக்கணும். அக்கு மாதிரி அந்த ஷேப்பில் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா வரும். நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நட் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த ஸ்டெம் வந்து போடுவோம். அது வந்து பீடு ஒர்க்கே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கீழேருந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு பாருங்கள் அந்த கேப் வந்து வரும். இப்போ கீழேருந்து நான் வந்து ரெண்டு பீடாக இப்படி கொடுத்துட்டு வரேன். இப்படி கொடுக்கும்போது அந்த கேப் வந்து வரும். அந்த லீஃபுக்கும் நம்ம போடுற இதுக்கும் வந்து கேப் வருது பாருங்கள். இந்த மாதிரி கேப் வந்து வரக்கூடாது. பாருங்கள், இந்த பீடோட நான் உள் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நான் ரெண்டு பீடாக கொடுக்குறேன். இப்படி போடும் போது நம்மளுக்கு அந்த கேப் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கேப் தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து எப்படி ஷார்ப் எட்ஜ் வந்து முடிக்கும் போது கொண்டு வருதுன்னு பார்த்தோம். இது வந்து நடுவுலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முடிக்கும் போது அங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு நான் வெளி சைடாக வந்து ஒரு லாக் செயின் போடுறேன். ஒரு பீடு பக்கத்தில் அந்த பீடுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2 பீடு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும். பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம வளைக்கும் போது அந்த அக்கு மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு வரணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ முடிக்கும் போது இந்த லீஃப் வந்து 2 பக்கம் ஷார்ப்பாக இருந்தால் நம்மளுக்கு 2 பக்கம் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உள் சைடு தள்ளி ஒரு லாக் செயின் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கீழே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் பீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம லாக் செயின் வந்து போடுறது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளார தள்ளி அந்த ஷேப்புக்கு போடும் போது இப்போ இதோட ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி ஜாயின் பண்ணும் போது நம்ம அந்த பீடு வரைக்குமே வந்துட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு கேப் இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணாமல் இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுற லைனோட நம்ம இந்த சைடு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த கேப் வந்து அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், இங்கே பீட் ஒர்க்கு எந்த இதில் ஷேப்பில் பீட் ஒர்க்கு கொடுத்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு உள்ளார இருந்து நீங்கள் ஸ்டிச் எடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ எடுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு அந்த கேப் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் போட்டுட்ருக்கும்போது த்ரெட்டு வந்து கட் ஆயிடுது. நடுவில் கட் ஆகிட்டு நம்ம எண்ணெய் போட்டுட்டு திரும்பவும் வந்து இப்போ ஆரம்பிக்கணும். திரும்ப ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அது பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன தான் அந்த பீடு பக்கத்துலேயே நம்ம லூப்பை எடுத்து நம்ம போட்டாலுமே நம்மளுக்கு கேப் வரும். கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு கேப் வரும். அதனால் நீங்கள் அது பக்கத்துலேயே இந்த மாதிரி எடுத்து போடாதீங்க. பாருங்கள், இப்படி போடும் போது எனக்கு அந்த ஒரு பீடு அளவுக்கே வந்து கேப் வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து நம்ம லூப் எடுக்கிறது வந்து அடுத்தது இந்த அடியிலேருந்து இந்த பீடு இருக்கு இல்லையா, இது அடியில் இந்த மாதிரி இருந்து நம்ம ஒரு லூப் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக அந்த பீடுக்கு அடியிலேயே எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பீடுக்கு சைட்லேயே வந்து நான் லூப் எடுத்து போடுறேன். இப்படி போடும் போது உங்களுக்கு அந்த கேப் வந்து வராது. பாருங்கள், ரெண்டு பீடாக வந்து கொடுக்குறேன். நீ நல்லா நெருக்கி விட்டு போடுங்க. போடும்போது அந்த கேப் வந்து வராது உங்களுக்கு. நம்ம பீட் ஒர்க் போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வச்சு லைட்டாக வந்து இப்படி தள்ளி பாருங்கள். அந்த பீடு வந்து உங்களுக்கு அசையாத இருக்கணும். அப்படி அசையாத இருந்தால் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததும் அந்த பீட் வந்து தூக்கிட்டு இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒர்க்கு.
இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து 2 பீடாக கொடுத்து போடுவாங்க. அப்படி போட்டாலுமே வந்து ஒர்க் போட்டு முடித்த வாட்டியும் அந்த பீடு வந்து தூக்கிட்டு இருக்கும். 2 பீடாக கொடுத்துமே தூக்கிட்டு இருக்கும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து போடும் போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காது. நான் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோவே வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.